செலுத்துறோம் அடி செலுத்துறோம். ஆக்சுவலாக ஆசனூர் வந்துட்டாங்க. எதுவும் யானை இருக்கான்னு பார்த்தோம், ஒன்றுமே வரல. சரி, அடுத்து ஆசனூர் தாண்டி வரது இருக்கான்னு யானடா இருடாடி, டக்குனு மிரட்டி விட்டுதுடா இருடா. வெல்கம் டு அவர் சேனலுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன தடவை வந்த மாதிரி அதே சத்தியமங்கலம் திப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் இப்போ நுழைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக போன தடவை ஒரு 6 மணிக்கு போயிருப்போம். நான் உங்களுக்கு அந்த ஒரு 6 மாதம் முன்னாடி போட்ட வீடியோவில் கூட இந்த இடத்துல வந்து சிறுத்தை கிராஸ் ஆகும். அது நான் திருப்பி ஒரு கிளிப்பாக உங்களுக்கு காட்டுறேன், அதை ஒரு நிமிஷம் பார்த்துக்குங்க. சத்தியமங்கலம் திப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. 2 வீலர்லேயே வந்துட்டோங்க. அதுதாங்க பெரிய விஷயமே. 2 வீலர்லேயே உள்ளே நுழைஞ்சிட்டோம். ஆக்சுவலாக 2 வீலர்லேயே போகிறோம். டயர் வாடகை பார்த்தியா? பிரேக் ஷூ வாடகை. ஆக்சுவலாக அந்த போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக எங்களுக்குள்ளே தான் அந்த சிறுத்தை கிராஸ் ஆச்சு. அப்போ பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி அதே மாதிரி ஏதாவது யானை, ஏதாவது சிறுத்தை பார்க்க முடியுதான்னு பார்ப்போங்க. அதை தேடி தான் இப்போ நம்ம போகிறோம். ஆக்சுவலாக எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு நம்ம விலங்கை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வம் நம்ம இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ரூட்டு வந்து யானையை வந்து கன்ஃபார்மாக பார்க்கலாம். அதில் வந்து 100க்கு 100% வந்து இதில் கண்டிப்பாக ஒரு கேரண்டி இருக்குங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து இந்த ரோடு வந்துங்க கிட்டத்தட்ட ரொம்ப கொண்டை ஊசு வளைவு உள்ள ஒரு ஏரியாங்க இது. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக வந்து நம்ம கார் போகிறத காட்டியும் லாரி வந்து அதிகமாக அந்த ரோட்டில் போகுங்க. பார்க்கவே அவ்வளோ அம்சமாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு பிரமிப்பாகவும், ஒரு மனசில் ஒரு பயத்தோடு தான் நம்ம இங்கே ட்ராவல் பண்ணுவோங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்களேன். ஆக்சுவலாக இந்த திட்டாக இருக்குது பாருங்களேன். இதில் ஒரு சில நேரத்தில் சிறுத்தை இருக்கிற மாதிரி நிறையா பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. இந்த ரோட்டில் அதிகமாக சிறுத்தை நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த ரோட்டில். பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. நைட் ட்ராவல்னால நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன்.
ஆக்சுவலாக ஆசனூர் வந்துட்டேங்க. எதுவும் யானை இருக்கான்னு பார்த்தோம், ஒன்றுமே வரல. சரி, அடுத்து ஆசனூர் தாண்டி வரது இருக்கான்னு பார்க்குறதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன தடவை நாங்கள் வந்திருந்தப்போ ஒரு சரியான ஒரு யானை கூட்டம் நின்றுச்சுங்க. அப்போ வெடியெலாம் போட்டாங்க. அதை உங்களுக்கு திருப்பி மறுபடியும் போகிறேன் பாருங்கள். யானடா இருடாடி, இருடா, டக்குன்னு இருடா, மிரட்டி விட்டுதுடா, இருடா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தடவை எந்த யானையுமே நிற்கலைங்க. சும்மா ரோடு ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ நாங்களும் யானை இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டு தாங்க இருக்கோம். ஆனால் யானை எங்கேயுமே நிற்கலை. இருந்தாலும் சரி ட்ரை பண்ணுவோன்ட்டு மறுபடியும் போயிட்டுருக்கோங்க. பார்ப்போம், எப்படியாவது யானை பார்க்க முடியுதான்னு பார்ப்போங்க. அந்த ரோட்டில் வந்துட்டு இருந்தேங்க. யானை என்னன்னே தெரில, எங்கேயுமே யானை இல்லைங்க. பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டில் எப்போவுமே ஏகப்பட்ட யானை நிற்குங்க. எதுவுமே நிற்கலை அந்த ரோட்டில். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் தாளவாடி ரோட்டில் கிட்டத்தட்ட மணி 10 மணிக்கு மேலே ஆச்சு. சரி, இந்த ரோட்லையாவது ஏதாவது இருக்குமான்னு பார்க்குறதுக்காண்டி தாளவாடி ரோட்டில் அப்படியே வந்துட்டுருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புலி பார்த்ததாக சொன்னாங்க. சரி, நம்ம ஏதாவது கிடைக்குமான்றதுக்காண்டி நம்ம இந்த ரோடை ட்ரை பண்ணியிருக்கோம். பார்ப்போம், ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போங்க.
தாளவாடி பக்கத்துலேயே வந்துட்டாங்க. ஒரு சுற்றி முற்றி பார்த்தோம் வர்ற வழியில், எங்கேயுமே யானை இல்லை. தாளவாடியே வந்துட்டாங்க நம்ம. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஊர் இருக்குது பாருங்களேன். உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. இவங்க எப்படி வாழ்கிறாங்க, எப்படி இருக்காங்கன்றதே நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி இருக்கும். 10 மணிக்கெலாம் வந்து நம்ம 10:30க்கெலாம் இங்கே ரீச் ஆகிட்டோங்க. ஆக்சுவலாக இந்த இடத்த பாருங்களேன் ஒரு நிமிஷம். நம்ம இந்து கோயில் இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே பக்கத்தில் அந்த ஒரு செவரு தான் இருக்கும். அந்த செவரு பக்கத்துலேயே முஸ்லீம் தர்கா இருக்குங்க. ஆக்சுவலா இந்த ஊர் வந்து ஒரு மத நல்லிணக்கத்துக்காண்டி இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையா இருந்துச்சுங்க. நாங்க உடனே அத பிரமிப்பா கொஞ்சம் வீடியோ எடுத்தோங்க. எப்படி இருக்கு பாருங்களேன். அது அப்படியே கோவிலு. அது பக்கத்துல தர்காங்க. இங்கிட்டு கோவிலுங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களேன். எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அப்புறம் அப்படியே வந்தோங்க. பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே நிப்பாட்னோம். ஆக்சுவலா இப்ப நம்ம இங்கேருந்து நம்ம பந்திப்பூர் போறோங்க. காலையில ஜீப் சவாரி புக் பண்ணியிருக்கோம். அதுக்காண்டி போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலா நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு பந்திப்பூர்ல எப்படி என்னன்னு நான் சொல்றேங்க. தேங்க்ஸ் டூ வாட்சுங்க.